ரதியக்கா அடுப்படியில் இன்றைக்கி வெரைட்டி ஆஃப் தோசை நம்பர் 51. இன்றைக்கி அக்கா என்ன தோசைனா வெத்தலை தோசை செய்ய போகிறேன்ப்பா. எதுக்குன்னா குழந்தைங்களுக்கு அதுக்குள்ளேயும் 2 டேஸ் மழை வர்றதுக்குள்ளே சளி பிடிச்சிருச்சு. இந்த தோசை எப்படி செய்வோம் வாங்க. இதில் இப்போ ஒரு 2 வெத்தலை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம இதை பொடியாக நறுக்கிட்டு வரோம். இப்போ அக்காவை கடாய் காய வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூன் போல் தான் வாட்ரு ஊற்றிருக்கேன் ஆயிலு. இப்போ ஒரு 2 பல் பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஆயில் நிறையா ஊற்றாதீங்க. இதை மருத்துவ குணமாக ஆக்கணும் நம்ம இந்த வெத்தலை தோசையை. அதனால் ஆயில் நிறையா ஊற்ற வேணாம். சின்ன வெங்காயம் ஒரு 4-5 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 வெத்தலை அதையும் போட்டுருங்க. ரொம்ப சிம்மில் வச்சுட்டு வதக்கினா போதும். அப்படி தீர மாதிரிலாம் வதக்கக்கூடாது. இது நம்மளுக்கு மருந்தாக போய் உடம்புல சேரணும். அவ்வளோதான். அக்கா ஒரு 1/4 ஸ்பூனு மிளகும் ஜீரகம் சேர்ந்த பொடி வீட்டில் தூள் பண்ணி வச்சது அதையும் போட்டு ஒரு வதக்கிட்டு அவ்வளோதான். ரொம்ப வதக்க வேணாம், போதும். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அக்கா 2 தோசைக்குள்ளே மாவு தான் எடுத்து வச்சுருக்கிறேன், தோசை மாவு. அதில் நம்ம இந்த வதக்கணும்ல எல்லாத்தையும் எடுத்து போட்டுருவோம். இது எல்லாத்தையும் நல்லா அக்கா வலித்து போட்டு வரேன். எல்லாம் வலித்து போட்டாச்சு. இப்போ தோசை மாவை நல்லா தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சிக்கலாம். இப்போ அக்கா தோசை மாவு பார்த்து கரைச்சாச்சு. இந்த வெட்டிலையெல்லாம் வதக்கி போட்டோம்ல, அதை இப்போ தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்கேன். கல் காஞ்சிருச்சு. நம்ம மாவு ஊற்றுவோம். இதை கொஞ்சம் கெட்டியாக ஊத்தப்பழம் மாதிரியே ஊற்றுங்க. எதுக்குன்னா ரொம்ப ரோஸ்ட் மாதிரி பண்ணோம்னா வெத்தலையில் உள்ள மருத்துவ குணமே போயிடும். ஊத்தப்பம் மாதிரி தான் ஊற்றி எடுக்கணும். அப்போ தான் இதனுடைய மருத்துவ குணம் அப்படியே இருக்கும். இப்போ கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். என்ன ஆயில்னாலும் விட்டுக்கோங்க. அக்கா நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக விட்டுட்டு இதை மூடி வச்சு எடுக்க போகிறோம் அந்த தோசையை. அப்போ தான் மருத்துவ குணம் அப்படியே இருக்கும். அந்த வெத்தலை கருகக்கூடாது. இது கொஞ்சம் அப்படி வேகட்டும். இப்போ வெத்தலை தோசை வெந்துருச்சான்னு பார்க்கலாம். மாவு ஒட்டுதான்னு நம்ம கை வச்சு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இந்த பொது நல்லா வெந்துருச்சு. இதை அப்படியே எடுத்து குழந்தைங்களுக்கு ஆனியன் சட்னி, சின்ன வெங்காயம் சட்னி வச்சு ஊற்றினீங்கன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். என்ன சட்னி வேணாலும் வச்சு கொடுக்கலாம். சின்ன வெங்காயம் சட்னி கொஞ்சம் அதுவும் கொஞ்சம் மருத்துவ குணம் நிறைஞ்சதா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இன்னொரு தோசை ஊற்றிக்கலாம். இன்னொரு தோசையும் ஊற்றிட்டேன் அக்கா. இது 2 தோசைக்குள்ள அளவு தான். 2 வெத்தலை நம்ம கட் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப கரிகிற மாதிரி வதக்கிடக்கூடாது. அக்கா எல்லா மெத்தடும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்போ தான் ஹோம் ரெமடியாக நல்லா மருத்துவ குணமாக நம்மளுக்கு நிறைஞ்சிருக்கும். இது அப்படியே 2வது தோசை ஊற்றிருக்கேன் அக்கா. அப்படியே மூடி வச்சிடலாம். மூடி வச்சு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. இப்போது 2வது தோசையும் எடுத்துடலாம். ரொம்ப 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 இந்த அக்கா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். 2வது தோசையும் வெந்துருச்சு. ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம் கொண்டதுப்பா. அந்த கிரீனீஸே இதாகலை பாருங்கள். அந்த மாதிரி தான் வெத்தலை தோசை செய்யணும். நல்லா சாஃப்டாக ஓட்டையாக இருக்குது பாருங்கள் தோசை. ஹோல்ஸாக தெரியுது அவங்களுக்கு. நல்லா சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இதுலேயும் அக்கா சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். குழந்தைங்களுக்கு சின்ன வெங்காயம் சட்னி வச்சு அக்கா சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் சட்னி நீங்கள் அதை பார்த்து வச்சு குழந்தைங்களுக்கு கொஞ்சம் காரம் கொஞ்சம் கம்மியாக வச்சு அந்த சட்னி வச்சு ஊட்டினீங்கன்னா ரொம்ப ரொம்ப மருத்துவ குணமாக நம்மளுக்கு இந்த சளி குழந்தைங்களுக்கு அப்படியே இறங்கிடும். நம்ம மோஷன் மூலமாக வெளியே வந்துருப்பா. இந்த வெத்தலை தோசை வாரத்தில் 1 நாள் 2 நாள் செஞ்சு கொடுங்க. நல்லா ஹோல்ஸாக ஓட்டையாக இருக்குது பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த கிரீனீஸ் மாறாமல் வெத்தலையை நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ தான் இதனுடைய மருத்துவ குணம் நம்மளுக்கு ரொம்ப கிடைக்கும். இந்த வெத்தலை தோசை செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் எப்படின்னு சொல்லுங்கள். ரதியக்கா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.